வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன்ஸ் பிளேட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொங்கு நாட்டு முள்ளங்கி சாம்பார். கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ல இது ரொம்ப ஃபேமஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர்ல 1.5 கப் உரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுதான் கப்போட சைஸ் பார்த்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கிளாஸ் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கார்லிக் 3 ஹில்ஸ் கார்லிக் மலை பூண்டு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில், இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிற அதே சமயத்தில் சைடில் ஒரு பவுலில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற வச்சிடலாம். நம்ம சாம்பார் செய்யும் பொழுது புளி அந்த டைமுக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும். பருப்பு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த பருப்பை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கார்லிக் மேலால் மிதந்திருக்கும். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் இந்த கரண்டி வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுடுங்க. 3 கார்லிக்கும் அதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது உங்களுக்கு நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். சாம்பார் செய்ய ஒரு ட்ரை பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. சிவப்பு மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. நான் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 க்ரீன் சில்லி 1 ரெட் சில்லி யூஸ் பண்ணால் போதும். இதில் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சது 10 சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இதில் பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் பாதி சேர்த்தா போதும். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்த்துறோம். ஸோ அதனால் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி சேர்த்தவே மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 தக்காளியாக சேர்த்துக்கோங்க புளிப்புக்காக. இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர். நீங்கள் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணலாம். குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மல்லித்தூளும் சீரகத்தூளும் சேர்க்க வேண்டியதில்லை. குழம்பு மிளகாய் தூள்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் முள்ளங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ நாளும் குவான்டிட்டி போட்டுக்கலாம். ஒரு முள்ளங்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்த உடனே பருப்பு சேர்த்துறாதீங்க. முள்ளங்கி போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதில் வதக்கி விடுங்க. முள்ளங்கியோட பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கும் பொழுதே அந்த வாசனை மாறும். உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். நல்லா 2-3 நிமிஷம் இதை வதக்கிட்டோம். முள்ளங்கியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுடுங்க. ஏன்னா புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண விட மாட்டோம். 10 நிமிஷத்துல இந்த காய் நல்லா குக் ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கிற புளியை கரைச்சி இப்போ அதோட வாட்டரை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. சாம்பாரோட டேஸ்ட் மாறிடும். 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸுக்கு மேலே 1 மினிட் கூட விட வேண்டாம். ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளோட மிகவும் சுவையான கொங்கு நாட்டு முள்ளங்கி சாம்பார் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.